பிஸ்னஸ் பண்றவங்க வேற ஒரு தொழிலை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கு, நான் புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார், புதுசா ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மாதிரி புதுசா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், புதுசா சில விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க. அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமா அமையும். குரு உச்சம் பெற்று 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப அந்த 5ஆம் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பா குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடக ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க இந்த குரு அதிச்சாரம் ஒரு 50 நாட்கள் இருக்கு. 50 நாட்கள்ல வேலை இல்லாதவர்கள் முதல்ல நீங்க வேற ஊர் கிளம்பி போய் வேலையை தேடுங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணியா இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பயிற்சி ஆனாலும் அது அதிச்சாரம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாம தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு உங்க ராசிக்கு அதிச்சாரம் பெற்று வராரு. இந்த ராசிக்கு எப்பெல்லாம் குரு அதிச்சாரம் பெற்று வராரோ இல்ல குரு ராசிக்கு வராரோ அப்ப ஒரு பெரிய மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்க அதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய மாற்றமா ஆயிரும். இல்லை நான் அது மாதிரிலாம் மாற முடியாது, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்து மாறுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, கடக ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த குரு அதிச்சாரம் ஒரு 50 நாட்கள் இருக்கு. 50 நாட்களில் வேலை இல்லாதவர்கள் முதல்ல நீங்கள் வேற ஊர் கிளம்பி போய் வேலையை தேடுங்க. இல்லை சார் வேற ஊர்லாம் போய் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது, எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு வந்து நான் நிறைய பெரிய சொந்தம்லாம் கிடையாது, நான் போய் செலவு பண்ணிலாம் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவாவது வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி போய் அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கிடச்சிதுன்னா தயவுசெய்து எடுத்துக்கங்க. இல்லை என்னால் போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு பாதிப்பு வரும். கடைசியில் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே கடகராசி என்பதெல்லாம் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கீங்க. சில பேர் பயங்கர நெருக்கடியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வேறு வழி இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக ஊர் மாறினா வேலை கிடைக்கும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பண்ணுற மாதிரி வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையை எடுத்துக்கோங்க.
உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதே மாதிரி அந்த வேலை மாறினீங்க அப்படின்னா அதில் நல்ல மதிப்பு கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்பளமும் கூடிய விரைவில் உங்களுக்கு அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. பரவாயில்ல, இங்கே வந்தோம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வரல, நான் பயந்துகிட்டே வந்தேன் சார், இங்கே வந்தேன் கொஞ்சம் கஷ்டமாயிடுமோ பயந்தேன், ஆனால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு மாறி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வீடு மாறுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கிக்கிட்டு போகலாம், இல்லை வீடு கட்டிக்கிட்டு போகலாம். அதே போல் அந்த எண்ணங்கள் வந்தது அப்படின்னா அதை செய்யுங்க. சார் எனக்கு கடன் இருக்குது சார், எனக்கு பிரச்சனை இருக்குது சார், நான் எங்கே சார் வீடு வாங்குறது, அந்த மாதிரி நினைக்காதீங்க. எப்போவுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் நினச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு செயல் வடிவமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் பண்ணுறது நல்லது. கடைசியில் ஒரு காலகட்டத்தில் என்ன யோசிப்பீங்கன்னா, அப்போவே நினச்சேன் நான் வீடு வாங்கலை அப்படின்னு சொன்னவங்க நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு காரணம் குருவின் பெயர்ச்சியே. அப்போ வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு மாறலாம், இடம் மாறலாம். மாறினீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேற ஒரு தொழிலை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது, நான் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார், புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுமாதிரி புதுசாக நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன், புதுசாக சில விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும். அதனால் நீண்ட காலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும், லாபங்கள் அதிகமாகும், தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை வெற்றியை அடைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரமாக குருவின் அதிசார பயிற்சி நடக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு நல்லது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நீங்கள் என்ன தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, நெருக்கடி இருக்குது சார், எனக்கு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, என் மேலே குறை சொல்லிக்கிட்டே வராங்கன்னா இப்போ நீங்கள் மாறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை சார் 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் மாறலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நசுக்கப்பட்டு நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அங்கே மாறிக்கிறது நல்லது. வேலை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, வேற ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேற கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி அங்கே ஒரு வீடு மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும். முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அற்புதமாக இருக்குது. ஏன்னா குரு உச்சம் பெற்று 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ அந்த 5ஆம் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துல போய் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீகத்துக்கு மாறி போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். பூர்வீகத்திலே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை கடகராசி என்பதற்கு உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படின்ற சொல்லுக்கு அடுத்த 50 நாள் வேலை இருக்குது. அந்த மாதிரி மனசில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாறிக்கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க.
நோட்டையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்டு இருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்ல. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்றோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமா எங்க குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமா ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. இந்த குரு அதிசாரம் பெறும்போது அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று 45 நாட்களுக்கு போறார். உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த பெயர்ச்சியை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு 12வது மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை அந்த கடக ராசியிலேயே இருக்கிறார். இந்த கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு. ஏன்னா குரு உச்சம் பெறும்போது ஒரு மாதிரியான பலன்கள், அதாவது நிறைய பேர்களுக்கு நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அவருடைய சுப பார்வை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்க போகுது. அதனால இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுகளையும் குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களையும் மாற்றத்தையும் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த கடக ராசி என்பர்கள். இந்த கடக ராசியில தான் குரு பகவான் உச்சம் பெறாரு. குரு அதிசாரம் அடையிறதும் இந்த ராசியிலேயே அதிசாரம் அடைகிறார். அதனால இந்த கடக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த 45 நாட்கள்ல ஒரு விரைவான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஜென்ம குருவாக வரும்போது அது வேற விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்ப அதிசாரமாக தான் குரு பகவான் உச்சம் பெற்று வர்றது சில மாற்றங்களை மிகவும் துரிதமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். மிகவும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. இந்த காலகட்டம் நீங்க என்னென்ன ஒரு முயற்சிகள் செய்தாலும் அதுல மிக பெரிய அளவுக்கு அந்த பண வரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவான் 8ல மறைஞ்சா கூட அந்த பண வரவுகள்ல மிக பெரிய அளவுக்கு தடையை கொடுக்க மாட்டார். அதனால இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சம் பெறதுனால கண்டிப்பாக இந்த 45 நாட்களுக்கு பண வரவுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும். தொழில்லாம் செய்றீங்க அப்படின்னா தொழில் ரீதியான சில தடைகள்லாம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த தொழில மிகப்பெரிய அளவுக்கு விற்பனை அளவு இருக்காது. ஒரு கான்ட்ராக்ட் தொழிலே செய்றீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் கடந்த ஒரு 6 மாதமாக இருந்திருக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல கொஞ்சம் நஞ்சம் இருந்த 1-2 கான்ட்ராக்டும் கேன்சல் ஆகி போயிடுச்சு. அந்த மாதிரியாக அந்த கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் இந்த குரு பகவான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த கடக ராசியில இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் பண்றதுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மன நிம்மதியை பெறக்கூடியவர்கள். தாங்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அது 2வது பட்சம். யாராவது வீட்டுக்கு வரணும், அவங்களுக்கு நல்ல உணவளிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு காஃபி தண்ணியாவது குடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க. ஆனா கடந்த ஒரு 4 மாதமாக பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குன்னு யாரையுமே கூப்பிட முடியல. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை உடையவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு போகக்கூடிய அந்த வீடாகப்பட்டது அப்படியே ஒரு லோன்லினஸ், ஒரு மயான அமைதியை உடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் நெஞ்சமெல்லாம் ஒரு மன வலியை சுமந்து கொண்டுதான் வெளியில ஒரு நடைப்பிணமாக நடந்துட்டு இருக்கிற
இருக்கிறீங்க. இந்த 45 நாட்கள்ல ரொம்ப பிரிஸ்காக கூடிய ஒரு நேரம். அந்த குரு உச்சம் பெறும்போது நீங்க நினைச்ச ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு நாள் இருந்தா போதும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு நாள் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்களும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறார் அந்த குரு பகவான். இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோட இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஒரு அரியர் பணம் எல்லாம் வராம ஜிஓ பாஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாமே உங்களுக்கு கடகடன்னு எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஆசிரியர் பணியில இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். நல்ல ஒரு போனஸ், நல்ல ஒரு வருமானம், இது எல்லாமே இந்த கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த குரு பகவான். அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். அங்கேயே ஒரு பாக பிரிவினை பண்ணணும்னு இருக்கு, இல்ல ஒரு விடுதலை பத்திரம் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இந்த மாதிரியான ஏதோ ஒரு வழக்குகள் அந்த தந்தை வழி சொத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல அந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை அடையக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்போதுமே ரொம்ப சைலண்டா இருப்பீங்க. எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டும் போட்டு உங்களுடைய வேலையை தற்காத்து கொண்டு இருக்கிறீங்க. அதாவது எப்போ வேலை போகுமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் தன்னுடைய வேலையை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறீங்க. இப்போ அதற்குண்டான ஒரு வெகுமதியாகவும் ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு குரு பகவானின் உச்சநிலை மிகப்பெரிய ஒரு உயர் பதவிகளையும் வருமானத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த திருமணமாகி ஒரு 6 மாசம் ஆச்சு, அதுக்குள்ள என்ன யாரு கண்ணுபட்டதோ தெரியல, எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினைகள் வந்துருச்சு. திருமணமாகி 15 வருஷம் கழிச்சு எங்களுக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்படிலாம் அந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நெருடல்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் நல்ல ஒரு மாற்றங்களை குடும்பம் ரீதியாக நல்ல ஒரு பண வரவுகளை உள்ள கொண்டு வருவதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இருக்க போகுது. அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு வாழ்பவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 100% கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இருக்கும். குழந்தையினால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, அந்த குழந்தையே உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய வேண்டுதல் பாத்தீங்கன்னா மிக கடுமையான வேண்டுதல்களாக இருந்தது. இந்த கடகராசி என்பர்களின் ஒரு பிரார்த்தனையாகப்பட்டது, தெய்வ பிரார்த்தனையாகப்பட்டது. இந்த மாதிரியான யாருமே பிரார்த்தனை பண்ணிருக்கிற மாட்டாங்க, யாருமே இந்த மாதிரியாக நேர்த்திக்கடன் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த குழந்தைக்காக மிக அதிக அளவுல தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு அந்த நேர்த்திக்கடனை செலுத்தின அந்த கடக ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த குரு அதிசாரமாகப்பட்டது அந்த தெய்வ குழந்தையே கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பதிவுல அந்த திருமண ஏற்பாடுகள் மிகவும் துரிதமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில என்னமாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் 3வது நபர் தலையீட்டால் இருந்தது அப்படின்னா அந்த 3வது நபர்னால மிக பெரிய அளவுக்கு தொந்தரவு எல்லாம் நீங்க அவமானங்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் ஒரு விடுதலை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல
இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகத்துல இருந்த அந்த சில பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோக பிரச்சனைகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல கன்சல்டன்சி தொழில் ஏதாவது வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நேரம். அட்வைசரி ஒர்க் எல்லாம் மிக பெரிய அளவுக்கு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில இருக்கக்கூடிய முழு அங்கீகாரத்தையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல சொந்தமாக ஒரு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கறதுக்கு, ஏன்னா இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சூரிய திசையோ சந்திர திசை இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கலாம். சந்திர திசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதையெல்லாம் நீங்க டீட்டெயில்டா பாக்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3.5 வருஷமாவேங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதாவது தொழிலும் சரியில்லை, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகமும் சரியில்லை, குடும்பத்துலேயும் நம்ம என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, கடன் வாங்கின இடத்துலையும் இப்போ திருப்பி கொடுக்க முடியாமல் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கலாமா போய் சேர்ந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கடகராசிக்காரங்க இருந்துருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்திருக்கு. குரு வந்து 12ஆம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட செலவுங்க, விரைய செலவு. அதாவது ஒரு பிரயோஜனமாக ஒரு விரை செலவு ஆயிருந்தா கூட மனசு ஒப்பிடுவோங்க. நம்ம வந்து ஒரு தங்கம் வாங்கணும், நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு பண்ணியிருந்தா மனசு அடைச்சிருக்குங்க. ஆனால் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள் வெறும் விரைய செலவாகவே வந்துட்டு இருந்ததுங்க. அதுவும் தேவையில்லாத செலவுங்க. எதுக்கோ ஒரு பணத்தை எடுத்து வச்சுருப்போம், அது எங்கேயோ கொண்டு போய் செலவு பண்ணுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்துட்டு 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 1ஆம் இடம் அப்படின்னா உங்கள் ராசிக்கே வர்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுக்கு யார் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. 6ஆம் இடம் 9ஆம் இடத்து அதிபதி 1ல் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு, 6ஆம் இடத்தை வச்சு நம்ம பேசணும்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. எப்பயும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த வேலை இதெல்லாம் சரி என்னடா 4 மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சு ஒன்றும் ரிப்ளை இல்லை, நம்ம அடுத்ததை பார்க்கலான்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வேலையிலேருந்து இப்போ உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது. ஏன்னா குரு உச்சமாகிறாரு, 6ஆம் அதிபதி உச்சம். அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. அதே மாதிரி ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லோன் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தேவையில்லாமல் ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல்நிலையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதை இப்போ குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 9ஆம் அதிபதி குரு பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும்னா பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் வந்து உச்சமாய் உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட பார்வையை பொறுத்த வரைக்குங்க 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறனாலுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுங்க, 7 வருஷம் ஆச்சுங்க, என்னென்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கலைன்னா கட்டாயம் குரு அதிச்சாரத்தில் குருவோட பார்வை உங்கள் 5ஆம் இடத்துல படுறனால
கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்குங்க. அதிர்ஷ்டஸ்தானம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. 5ஆம் இடம் அரசியலையும் சொல்லக்கூடிய இடங்க. அரசியல்வாதிகளுக்கு இப்போ புதுசாக பதவிகள் இதெல்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த சமயத்தில் இந்த கடகராசி அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் படிப்பு இந்த சமயத்தில் கை கொடுக்குங்க. படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க இந்த கடகராசி மாணவர்கள்ங்க. அடுத்து 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகவே இல்லைங்க, எனக்கு வந்து வயசாகிக்கிட்டே இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, எங்கள் பெற்றவங்க ரொம்ப நினச்சி கவலைப்படுறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கான நேரம் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறனால இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க, வாழ்க்கை துணை வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, என் மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தாற்பயத்தை தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் இப்போ விட்டு கொடுத்து போகிற அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அப்படிதாங்க. இப்போ உங்கள் தொழிலுக்காக பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும்னு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்கங்க. இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குங்க. சமுதாயத்தில் பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான நேரம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை பாருங்கள் 9ஆம் இடத்துல இருக்குங்க. ஏற்கனவே 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கார். அப்போ உங்களை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் பாக்கியங்கள் எல்லா பாக்கியங்களும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில் கிடைக்க போகுதுங்க. அது குழந்தை பாக்கியம், தொழில் பாக்கியம், இந்த மாதிரி அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்க போகுது. உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு குறைபாடு இருக்குங்க. அது வந்து ஒரு மருத்துவ உதவியால் சரியாயிரும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ராகுவும் கேதுவும் பாருங்கள், ராகு 8ல் இருக்காங்கங்க, கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ குருவோட பார்வை இன்னும் ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருந்தாலும் ராகு கேது வந்து குடும்பஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறனால கொஞ்சம் குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காதில் வாங்கிக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க தினமும் நிலா வெளிச்சத்தில் 1 மணி நேரமாவது இருங்க, மனசு வந்து உங்களுக்கு தெளிவாகுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளில் போய் ஒரு தடவை குளிச்சுட்டு வாங்க. அதாவது ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது நீர்நிலைகளில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கடலோரத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்மன் வழிபாடு நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து மனசும் புத்தியும் தெளிவாகும். காரியத்தில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. மீடியா துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணுங்க. புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உள்ள அதிசாரமாக வந்திருக்கார். ஏற்கனவே கடகராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. எப்படின்னா குரு பகவான் இந்த ராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கார். வேறு எந்த ராசியிலுமே தன்னுடைய வீட்டில் கூட அவர் உச்சம் பெறலை. ஆனால் கடகராசி வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு, வலிமை அதிகமாக வில்பவராக அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ கடகராசிக்குள்ளே அமர்ந்த குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார். அப்போ ஜென்ம குரு என்ன செய்வார்? நிதானத்தை கொடுப்பார், பொறுமையை கொடுப்பார். அவசரம் இல்லாமல் செய், எதையும் பதட்டப்படாத, எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணாத, டிப்ரெஷன் ஆகாத, எல்லாத்தையும் பொறுமையாக நீ செஞ்ச அப்படின்னா ஒன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை குரு பகவான் நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு உறுதியாக சொல்லுவார். உறுதியாக அதே மாதிரி அவர் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு. இப்போ கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்கார், 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்கார், 9ஆம் பார்வை மூலமாக கரெக்டாக நம்மளுடைய மீன ராசியை பார்க்கார். அப்போ இந்த அமைப்பில் கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம், போராட்டம்,
கவலை, வருத்தம் என்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அது அப்படியே சால்வ் ஆகுது. உங்களுக்கு பிடித்தமான நபர்களை நீங்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்வதற்கான அமைப்பு உருவாகும். அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய கடகராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தீங்க, ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த குரு பார்வையின் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணமா அல்லது திருமணத்துக்கு பிறகு காதலா அப்படின்னா உங்களுக்கு கடகராசிக்கு எப்பொழுதுமே திருமணத்துக்கு பிறகு காதல் என்பது மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் இங்கே 5ஆம் இடம் வலுப்பெறுவதனால் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று பார்க்குறோம். கவிதை, கற்பனை, வசனம் அப்படின்னா கடகராசிக்கு அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் அற்புதமாக இருக்கும். அதற்கேற்றவாறு குரு பகவான் 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. உங்களுடைய குலதெய்வ கோயில் அருள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள், அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் கும்பிட்ற உங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய அருள், அத்தனை விதமான தெய்வங்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த குரு அதிசாரம் மூலமாக பரிபூர்ணம் அருள் கொடுக்கப் போகிறார்கள் என்பது உண்மை. அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாக்கியம் உண்டு. இதில் உங்களுடைய அப்பா வழி உறவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பா வழி உறவில் அப்பா கூட பிறந்தவங்க, தாத்தா கூட பிறந்தவங்க, இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால அந்த வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து அல்லது தகப்பனார் வழி மூலமாக உறவுகள் மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்ய போகிறீங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப பதட்டப்படவே தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடகராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா ப்ரொஃபைட்டாக அடிக்க முடியும். எதிரியனாலும் சரி அல்லது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த குரு பார்வை கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயல்படுத்துகிறப்போது. இந்த டிசம்பர் 5க்குள்ளே உங்கள் மனசில் என்ன ஆசைகள் இருக்கும், என்ன விதமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் குரு பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற மனசில் தான் எப்பொழுதுமே வாழ்வீங்க. அதே மாதிரி தான் உங்களுடன் இருப்பவர்களும் அதே சந்தோஷத்தையும் அதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு என்று சொல்ல முடியும். நம்மளுடைய கடகராசிக்காரங்க குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா பக்காவாக போடுவீங்க. அப்படியே அயர்ன் பண்ணி ப்ரொஃபைட்டாக இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தன்னுடைய ஆடைகள் மூலமாக உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா
வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.